கிட்னியோட இது வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிட்னி வந்து என்ன மாதிரி தேவைக்கு வந்து பயன்படுத்துறது? இப்போ நம்ம கிட்னி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடலில் வந்து 2 கிட்னி இருக்குது. ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான். அதாவது நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிசம்னால் வர்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்ற வேண்டியது தான் கிட்னியோட வேலை. ஸோ அதில் வந்து எப்படி வந்து நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா நீர் அந்த வாட்டரையும் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணணும், ப்ளஸ் அந்த கெட்டதையும் எக்ஸ்க்ரீட் பண்ணணும். ஸோ அந்த மெயினாக அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது யூரியா கிரியாட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூரியா கிரியாட்டினையும் ப்ளஸ் நிறையா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் கிட்னியோட வேலை. ஸோ இது மட்டும் இல்லை, நீரை வெளியேற்றுறது ப்ளஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது மட்டும் கிட்னியோட வேலை இல்லை. கிட்னி அதை தாண்டி இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னி வந்து விட்டமின் டி வந்து ஸ்கின் மூலமாக உருவாகி லிவரில் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி அப்புறம் ஃபைனல் ஆக்டிவேஷன் வந்து கிட்னியில் தான் நடக்கும். ஸோ ஆக்டிவ் விட்டமின் டி வந்து கிட்னியில் தான் தயாராகுது. ஸோ விட்டமின் டி தான் வந்து கால்சியம் சத்தெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. ஸோ போன் வந்து இன்டெகிரிட்டியாக பார்த்துக்கிறது கிட்னியோட வேலை தான். ரெண்டாவது, கிட்னி வந்து எரித்ரோபாய்ட்டின்னு ஒரு ஹார்மோனை சுரக்குது. இதன் மூலமாக தான் ஹீமோக்ளோபின் நம்ம பிளட்டில் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ அதனால் கிட்னி பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எரித்ரோபாய்ட்டின் குறைஞ்சிரும். அதனால் அனீமியா வரும் கிட்னி பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அமிலத்தன்மை மற்றும் பேஸ், இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸை பார்த்துக்கிறது கிட்னியோட வேலை தான். இது மட்டும் இல்லாமல் ரெனின் ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணி நம்ம உடம்புல இருக்க பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதும் கிட்னியோட வேலை தான். ஸோ அதனால தான் நிறையா கிட்னி பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிட்னிக்கு வந்து கெட்ட பொருள்கள் வெளியேற்றுற வேலையை தாண்டி இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இந்த கிட்னியில் வந்து தானமாக வந்து கொடுக்கறது, அதெல்லாம் எப்படி சார் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக? அவங்க அப்படி தானமாக கொடுத்தா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் உடல் ரீதியாக நடக்கும்? இப்போ நம்ம கிட்னி தானம் பார்த்திங்கன்னா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு கிட்னி தான் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்கனால தான் இந்த டொனேஷனுங்கிற கான்செப்டே வந்து முதல்ல வந்தது. ஸோ ஒரு டோனர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம முழுமையாக அவங்கள டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி அவங்க ஒரு கிட்னி அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டா அந்த மீதம் இருக்கிற ஒரு கிட்னி அவங்களுக்கு லைஃப் லாங் நல்லபடியாக வேலை செஞ்சுக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் நாம் வந்து தானம் கொடுக்க முன் வர வேணும். ஸோ அதில் வந்து அந்த டொனேட் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பையனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா இல்லை அப்பா இல்லை தாத்தா பாட்டி யாராவது கிட்னி கொடுக்க முன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய ஃபுல் உடம்பை செக் பண்ணி அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுகர் இருக்கக்கூடாது, ப்ரெஷர் இருக்கக்கூடாது, வேறு சில உடம்புல கேன்சர் உபாதைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிவிட்டு ஃபைனலாக 2 கிட்னியும் தனித்தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுற ஸ்கேனு நம்மளுக்கு டிடிபிஎஸ் ஸ்கேன்னு சொல்லி அதில் 2 கிட்னியும் தனித்தனியாக நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்போ தான் அந்த ஒரு கிட்னி எடுத்துட்டா மீதம் இருக்கிற ஒரு கிட்னி இவங்களுக்கு லைஃப் லாங் பார்த்துக்கும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ரெசிபியண்ட்டுக்கும் அதாவது பேஷண்ட்டுக்கும் டோனருக்கும் கிராஸ் மேட்ச் டெஸ்ட் அப்படின்னு ஜெனட்டிக் மூலமாக திசு பரிசோதனையை ஒத்துப்போகுதாங்கிறத மேட்சிங் பார்த்துட்டு அதுவும் ஒத்துப்போனால் மட்டுமே நம்ம வந்து டொனேட் பண்ண முடியும். டொனேட் பண்ணவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டொனேட் பண்ணவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள டொனேஷனுக்கு உட்படுத்துகிறோம். ஸோ ஒரு கிட்னி எடுத்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து லைஃப் லாங் ஆரம்பத்தில் மாதம் ஒருக்கா, அப்புறம் 6 மாதம் ஒருக்கா, அப்புறம் நல்லா இருக்காங்கன்னா ஒரு வருஷம் ஒருக்கா அவங்க வந்து நம்ம யூரியா கிரியாட்டினின் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்து அவங்க ரெகுலராக பார்த்துட்டே இருக்கணும். இப்போ அவங்க வயதாக இப்போ ஒரு டோனர் வந்து ஒரு 35 வயசில் 40 வயசில் டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வயதாகும் போது நார்மலாகவே ப்ரெஷரோ சுகரோ வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அவங்க ரெகுலராக ப்ரெஷரையும் பிபியும் செக் பண்ணி வரணும் ஒருக்கா மருத்துவரை பார்த்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஏதாவது ப்ரெஷரோ இல்லை சுகரோ வந்ததுன்னா அதை கரெக்டாக செக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சராசரியாக எவ்வளோ நாள் உயிர் வாழலாம் சார்? டோனர் கேட்குறீங்க. டோனர் வந்து ஓகே ரெசிபியன்ட் ஓகே. இப்போ வந்து நம்ம டோனர்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா டெஸ்ட்டும் அவங்களை உட்படுத்தி அவங்க மெடிக்கலி ஃபிட்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க டோனர் வந்து நம்ம வந்து டொனேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து யூஸ்வலாக டோனருக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நார்மல். இப்போ அவங்க டொனேட் பண்ணாமல் அவங்க நார்மலாக வாழ்ந்தால் அவங்க எவ்வளோ வருடம் உயிர் வாழ்வாங்களோ அதே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அந்த டோனருக்கு வந்து இருக்கும். ஸோ டொனேட் பண்ணிட்டாங்கிறதுக்காக அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறையும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ரெசிபியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் அது வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. ரெசிபியண்ட்டுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபெயிலான பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் சர்வைவல் ரேட், 10 இயர் சர்வைவல் ரேட் அப்படின்னு பேசுவோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து 1 இயர் சர்வைவல் ரேட் ஒரு 99% மேலே இருக்குது, 5 இயர் சர்வைவல் ரேட் 95% மேலே இருக்குது, 10 இயர் சர்வைவல் 92% மேலே இருக்குது, விச் இஸ் வெரி குட்.